இறுக்கி புடிச்சு வச்சிருக்கீங்க? எல்லாரும் என்ன தானே பாக்குறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க? என் கை யாருக்கும் தெரியாது. நான் விட மாட்டேன், விட மாட்டேன் தான். பாத்ரூம் ஒழுங்கா நடக்க தெரியாது உனக்கு? அந்த அளவு தத்தி மாடா நீ? தத்தியா நீ? ஒரு சின்ன அடி. ஏன் யார பாத்ரூம்ல வலிக்கு விழுந்ததே இல்லையா? ஓவரா இருக்காங்க. இப்ப இந்த குடும்பம் தான் போய் ஓவரா பண்ணு. பாத்தியாடா என்ன பேச்சு பேசுறாங்க? புரிஞ்சது உங்களுக்கு சாதாரணம். உங்களை கோபம் ஏறுது பேசுறதுக்கு சொல்லிட்டு விட்டு உங்களுக்கு கோவம் வருதுடா. போதுமா? இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா? சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல. மத்தவங்க தான் அப்படின்னா நீங்களே ஏன் அப்படி இருக்கீங்க எனக்கு புரியல. சரிடி, வலிக்கல. வலிக்கல போதுமா? இன்னொரு வாட்டி இந்த காயத்தை பத்தி பேசினா எழுந்து போயிட்டே இருந்து பாத்துக்கோங்க. சும்மா என்ன விருப்பத்திட்டு இருக்காதீங்க. அதனாலதான் நான் வெளியே வர நிம்மதியா என் ரூம்குள்ள இருந்தேன். அவங்க கூட எனக்கு நிம்மதி வேண்டாம், என்ன விருப்பம் ஏத்துறீங்க, எனக்கு புரியல. எனக்கு இங்க இருக்கதான் நரகமா இருக்குன்னா எனக்கு இன்னும் மேலும் மேலும் நரகத்தை தான் கொடுக்குறீங்க. ஏன்டி இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? எனக்கு புரியல. சொல்றேன் நான் வந்திருக்கோம் கப்போ நடக்குமா தெரியுது, எனக்கு புரியல. என்ன தாண்டி பிரச்சனை, என்ன தாண்டி ஆச்சு? நீ என்னையே வேண்டான்ற மாதிரி பேசுறடி, நான் கூட கூட நடக்கிற மாதிரி பேசுறது, ஏன் இப்படி பேசுறேன்? கெஞ்சிட்டு இருக்கேன், கையை விடுங்க விடுறீங்களா நீங்க? அதான் உங்க அம்மா உட்காந்துட்டு இருக்க தெரியாது, அப்புறம் என்ன செஞ்சாலும் எனக்கு அவ்வளவு இல்ல. உன் பொண்டாட்டி குடும்பம் சரியா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். உனக்கு அது தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா விடுங்க. அப்ப எனக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க செய்வீங்க, அப்படிதானே? அப்ப தொட்டு பிடிக்கலன்றியா? ஆமா இப்ப என்ன? நானும் பின்னாடி வந்து பாத்துக்கோ. பிளாக்மெயிலா? நீ அதை எப்படி வேணா எடுத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு போயிட்டு நீ நம்ம ரூமுக்கு வர, அவ்வளவுதான். நான் உன் கூட பேசணும், அவ்வளவுதான். நீ கூட பேச தேவையில்ல, பதில் சொல்ல தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல.